சத்தமே இல்லாமல் அதை சம்பவம் பண்ணிருக்கான். சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்க கேன்வா ஆப்பில் ஃபோட்டோஷாப்புக்கும் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபினிட்டின்ற இந்த சாஃப்ட்வேரோட என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாவால் 2024 வந்து வாங்கியிருக்காங்க. $400 million வந்து இந்த சாஃப்ட்வேர் வாங்கி இந்த சாஃப்ட்வேரில் 3 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேராக வந்திருக்கு. ஃபோட்டோக்கு ஒன்று, வெக்டாருக்கு ஒன்று அண்ட் லே அவுட்க்கு ஒன்று அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸாக இருக்குது. இந்த 3 சாஃப்ட்வேர்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேரை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அஃபினிட்டியோட இதுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு உங்களுக்கு அந்த லே அவுட்டை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கும்போது இதில் வந்து லே அவுட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டாரு, பிக்சலு, லே அவுட்டு அப்படின்ற மாதிரி 3 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா எஸ்கே மெனுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு கஸ்டம் மெனு. ஸோ இதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலான்னா இந்த சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ரியேட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் மெனுஸை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த 3 இதுவுமே பார்க்கும்போது இந்த டூல் பாரை நோட் பண்ணி பாருங்கள். சைடில் இருக்க டூல் பாரை இதுக்கு வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஓகே, இப்போது எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு யூஎஸ்டி ஒரு ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் இது ஃபர்ஸ்ட் லுக்ஸை வந்து நம்ம இருக்கிற எனக்கு பிடிச்ச ஒரு சில டூல்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வெக்டார் இருக்குது, பிக்சல் இருக்குது. இது வெக்டார் வந்து நம்மளுக்கு நார்மலாக அது மாதிரி தான். உங்களுக்கு இப்போது இல்லுஸ்ட்ரேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. ஸோ அந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற அந்த பேஸான இது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிக்சல் இருக்குது, லே அவுட் இருக்குது. ஸோ பிக்சல் அண்ட் லே அவுட்லேயும் உங்களுக்கு வேண்டிய இது எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லே அவுட் போவோம். லே அவுட் போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஓகே. அண்ட் இங்கே உங்களுக்கு எல்லா இது மாதிரியும் தான் உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து என்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன்னா ஓகே, இம்பேக்ட் யூஸ் பண்ணிப்போம். இம்பேக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட்டு இப்போது எஸ்கே சுதர்ஷனன் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு சிம்பிள் லே அவுட் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கூட சேர்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இமேஜஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் ஐக்கான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணி இங்கே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கேன்வா ஏஐயும் கொடுத்துருக்காங்க. கேன்வாவில் ஏஐ எல்லா ஏஐ டூல்ஸுமே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஏஐ டூல்ஸும் இங்கே டிரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மேலே ஜென்ரேட்டிவ் இது இருக்குது. ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஐ கேன் ரிமூவ் மை பேக்ரவுண்ட். ஜஸ்ட் ஒரு செகண்டில் உங்களுக்கு பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து யூ கேன் ஆல்சோ டைப் இன். உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க் ஆகுமோ அதே சேம் பேட்டர்ன்ஸ் தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய பேக்ரவுண்ட்ஸ் எதெல்லாம் வேணும்னா யூ கேன் ஜென்ரேட் இட். நான் இப்போ வந்து ஒரு ஸ்னோ ஹில்லி ரீஜியன் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே ஸ்னோவி ஹில்லி ரீஜன்ற மாதிரி அதுக்கு வந்து அது சில வேரியேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் சைஸில் இந்த இமேஜை ஸ்ட்ரெச் பண்ணிப்போம். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெக்டாரோ இல்லை பிக்சல்ஸோ போயிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பின்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா
உங்களோட மேலே இருந்த அந்த மற்ற விஷயங்கள்லாம் இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது. ஸோ ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதில் அந்த லைவ் எடிட்டிங் வந்து சூப்பர்பாக இருக்குது. லைவ் எடிட்டிங்னா லைக் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு காஷன் பிளர் போடுறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு எவ்வளோ ரியாக்டிவாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு நான் அந்த இமேஜஸில் நான் வந்து இப்போ பிளர் போடுறேன், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளிச் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ கிளிச் எஃபெக்ட்ஸில் வந்து நான் வந்து ஸ்ட்ரெச் இந்த இது கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் அப்படியே வந்து இந்த இமேஜை வந்து கட் பண்ணுறேன். அந்த கிளிச் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கஸ்டம் மெனு உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி இது, இப்போ இங்கே எப்படி எஸ்கே மெனு இருக்கா மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி மெனு வேணும்னா நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மெனுவை வந்து க்ளோன் பண்ணிக்கணுமோ அந்த க்ளோன் பண்ணிவிட்டு என்ன ஸ்டூடியோ கலர் என்ன வேணும், என்ன ஐக்கான் வேணும் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் டூல் பார்னு ஒன்று வரும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன நிறைய டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் இருக்குது, என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு இருக்கிற இது வந்து நீங்கள் இங்கே வேணுன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டூல் பாரையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூலு, எரேஸ் டூலு எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல் இன் ஒன்னாக இந்த ஆப்பை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் க்ரியேட் லோகோஸ் க்ரியேட் பண்ணுறது, டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் பண்ண முடியும். இல்லஸ்ட்ரேட்டட், ஃபோட்டோஷாப் அந்த இதுலேருந்து இம்போர்ட் பண்ணியும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். .af அப்படின்னு ஒரு சிங்கிள் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான சாஃப்ட்வேராக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேன்வா வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூலு. ஸோ நீங்கள் கேன்வாவில் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டிவாக நான் வந்து ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணோம் ஆர் டெக்ஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் அஃபினிட்டிக்கு வந்துக்கலாம். அண்டு இங்கே வந்து கேன்வா ஏஐயோட ஜென்ரேட்டிவ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கிறது நான் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து ஜென்ரேட்டிவ் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேட்டிவ் ஃபீச்சர்ஸ்க்கான எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கேன்வா இது இல்லாமல் அவங்களோட வீடியோவையும் இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரியும். அது வந்து லைக் கேன்வா ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் டு கம்பீட் வித் அடோப் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அண்டு கேன்வா வந்து இப்போ நீங்கள் அடோப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஃபிக்மா வாங்கினாங்க. பட் ஃபிக்மா வாங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை காஸ்ட்லியாக ஒன்று மாற்றினாங்க. பட் இங்கே அது அப்படியே ஆப்போசிட்டாக கேன்வா பண்ணியிருக்காங்க. கேன்வா இஸ் கோயிங் தேர் அண்ட் ஸ்டார்டட் கிரியேட்டிங் ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு இதில் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் இவங்களோட இந்த லான்ச் வீடியோவில் ரொம்ப தாக்கி பேசியிருக்காங்க. கார்ப்பரேட் க்ரீட் அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணி தான் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. இனிமேல் வந்து ரொம்ப எல்லாமே க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேரை ப்ரெசென்டே பண்ணியிருக்காங்க. இந்த கார்ப்பரேட் க்ரீடு வந்து அவங்க கம்ப்ளீட்டாக எப்போவுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை நாளாக இவங்களுமே வந்து இது ஜஸ்ட் ஒரு கிமிக்கா அப்படின்றது வந்து போக தான் தெரியும். பட் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் வெரி குட் யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் அண்ட் இன் அ ஃப்ரீ வந்து நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே வரும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லை. ஸோ தட் நான் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே. பை.